இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு நீங்க தேர்வு செய்யற ஒரு செய்தியை பற்றியும் பேசலாம். தினமலர்ல தரம் குறைந்த பொருட்கள் சப்ளை தடுக்க அரசின் கண்காணிப்பு தேவைங்கிற தலைப்புல அம்மா அமுதம் அங்காடிகள் திறப்பு பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இது போன்ற திட்டங்கள்ல தனியாரையும் அனுமதிக்கலாம், பொருட்களுடைய தரத்தையும் அரசு கண்காணிக்கணும் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தி வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கைகளை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டித் தருவது வருமான வரித்துறையுடைய வேலை தான். ஆனா இல்லத்தரசி பேன் நம்பர் வச்சிருக்கிற, நிரந்தர கணக்கு எண் வச்சிருக்கிற இல்லத்தரசிகள் உட்பட சாதாரண தொகைகளை கையாள்வோருக்கும் வருமான வரித்துறையிலேருந்து நோட்டீஸ் அனுப்புறது சரியில்லை அப்படின்னு தினத்தந்தி தலையங்கம் சொல்லுது. தினமணி 6 புதிய நிறுவனங்களுக்கு உள்நாட்டு விமான சேவைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள விமான நிறுவனங்களே நஷ்டத்தில் நடக்குது. பல நகரங்களில் விமான தளங்களே நிலையங்களே இல்லை. போன வருஷம் மட்டும் 9,000 கோடி ரூபாய் இழப்பை விமான நிறுவனங்கள் சந்திச்சிருக்கு. இந்த சூழல்ல புதிய நிறுவனங்கள் எப்படி செயல்படும்னு தெரியல அப்படின்னு அந்த தலையங்கம் குறிப்பிடுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு பிரியங்காவை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பேச்சு எழுந்திருக்கிறதை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே சோனியா ராகுல்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள அதிகார மையங்கள் இருக்கு. இப்ப 3ஆவதாக பிரியங்காவையும் கொண்டு வருவது ஏன்? அது குழப்பத்துக்கு தான் போகும். அது ஒரு தேர்தல் நடத்தி நேரு குடும்பத்தில் இல்லாத ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. தி ஹிந்து கிளாக்ஸோவில் நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவுக்கு 15 தங்கம் தான் கிடைச்சிருக்குது. 2002லயும் 2006லயும் 30 தங்கங்களுக்கு மேலே கிடைச்சிது. இது போக 2 இந்திய அதிகாரிகள் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது அந்த போட்டி மேலே, அங்கே நம்மளுடைய நடவடிக்கைகள் மேலே நமக்கு ஒரு வெறுப்பை கொடுக்குது அப்படின்னு ஹிந்து தலையங்கம் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் பிரதமர் மோடியுடைய நேபாள பயணம் பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. நேபாளத்துக்கு $100 கோடி நிதி அளிக்கிறதா மோடி சொல்லியிருக்காரு. இந்தியாவோட உதவியை பயன்படுத்திக்கிற விதமா நேபாளமும் தனக்கு நிலையான நேர்மையான அரசை தேடிக்கணும் அப்படின்னு டிசியினுடைய தலையங்கம் சொல்லுது. இனி தியாகு, உங்களுடைய செய்தி. இன்னைக்கு நம்முடைய செய்தி என்பது ஒரு நல்ல செய்திங்கிறத விட கவலைக்குரிய செய்தி. மேட்டூர் அணையில் இன்னும் பாதி அளவு தான் தண்ணீர் நிரம்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீர் ஜூலை 12 போய் இன்னும் திறக்கலை. ஒருவேளை மழை இல்லாதனால தண்ணீர் இல்லையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மேட்டூர் அணை 87 அடி நிரம்பி இருக்கு. கிருஷ்ணராஜசாகர் அணை 100 அடிக்கு மேலே போயிடுச்சுது. மற்றபடி கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி எல்லா அணைகளும் நிரம்பி வழிகிறது. கர்நாடகத்தில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற அளவுக்கு இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வழங்கிய பிறகும், அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்ட பிறகும், அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான காவிரி மேலாண்மை வாரியம் இல்லை. இல்லைன்னா இந்த அணைகள் எல்லாமே அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய பொறுப்பில் இருந்திருக்கும். அந்த வாரியத்தின் கீழ் இயங்க வேண்டிய அந்த ரிவர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒழுங்குமுறை ஆணையம் இருந்திருக்கும். தண்ணீர் நமக்கு கிடைச்சிருக்கும். நெடுநாளாக கர்நாடகத்துக்கு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. என்ன கோரிக்கைன்னா, தமிழ்நாடு குறுவை பயிரை கைவிட்டு விட வேண்டும் என்று. இப்போ அதில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. 5.5 லட்சம் ஹெக்டேர் குறுவை போச்சு. தமிழக அரசு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் சம்பாவுக்கு தான் தண்ணீர் தேவைப்படும், எனவே இருக்கிற தண்ணியை இப்போ திறந்து விட்டுற முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னா, நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு அந்த குறுவை போயிடும். இனிமேல் குறுவை நட முடியாது. குறுவை போயிடுச்சுன்னா குறுவை அறுத்து அந்த தாள் அடியில் நடக்கூடிய அடுத்த பயிர் தாளடி. அப்போ இந்த 2 போகவுமே போயிடும். சம்பா மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதுக்கும் முறையாக தொடர்ச்சியாக தண்ணீர் கிடைக்குமா என்ற உத்தரவாதம் இல்லை. அரசமைப்பு சட்டப்படி, மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் பூசல் சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்த முடியாமல் இந்திய அரசும் கைகட்டி வாழாவிருக்கிறது. அனந்தகுமார் முடியாதுங்கிறார். காங்கிரஸில் இருக்கிற சித்தராமையா முடியாதுங்கிறார். ஆந்திராவில் போய் போட்டியிட்ட வெங்கையா நாயுடு முடியாதுங்கிறார். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லுகிற நரேந்திர மோடி இதை பற்றி வாயே திறக்க மறுக்கிறார். இது பொலிட்டிக்கல் லைன் அல்ல, லைஃப் லைன் அல்லன்னெல்லாம் வசனம் பேசினார். இங்கே குறு விவசாயிகளுடைய நிலைமை கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1 கோடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இதற்கு எப்போ தீர்வு, எப்போ மேலாண்மை வாரியம் வரும்? இதற்காக தான் அண்மையில் போய் போராடணும். திருவாரூரில் என்னுடைய தலைமையில் போராட்டம் நடந்துச்சு. ஆனால் ஒன்றும் கண் திறக்கலை. இந்த செய்தியில் வாரியம் அமைக்கப்பட்ட பிறகும் கூட
வாரியம் சொல்வதை இவர்கள் செய்வார்களாங்கிற ஒரு ஐயப்பாடோடு தான் நம்ம இருக்க வேண்டியது. வாரியம் அணையே வாரியம் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். வந்தால்தான் தாமோதர் வேலி அத்தாரிட்டி அந்த மாதிரி வந்தால்தான் கொடுத்தாகணும். அதான் சட்டம். வந்தால்தான் பல நேரங்களில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட பொருட்படுத்தாத ஒரு தன்மையை நமக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதுக்கு இன்னும் ஆழமா இந்த சிக்கல் தொடர்ந்து நீடிக்கிறது தான் தோழர் தியாக சொல்ற விஷயத்துல பார்க்குறேன். நான் சுட்டிக்காட்டி விரும்புகிற செய்தி இன்னொரு இதே போல வேறு துறையில் கவலை தரக்கூடிய செய்தி தான். இந்த யூபிஎஸ்சி தேர்வில் வந்து ஆங்கிலம் சார்ந்த கேள்வித்தாளுக்கு இனிமேல் அந்த மதிப்பெண்ணை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது தேர்வுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை நான் நினைக்கிறேன். இது வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநில மக்களுடைய நலனுக்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய விஷயமாகும். அடுத்த கட்டமாக ஹிந்தியை இன்னமும் எல்லாரும் மீது புகுத்துவதற்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது இது வந்து ஆங்கிலத்துக்கு எதிரான நடவடிக்கையாக மட்டும் நான் பார்க்கல. இது வந்து அடுத்த கட்டத்தில் இது இந்தி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கூடுதலான வசதி கொடுப்பதற்கான பிற மாநில மொழிகளை விட பிற தேசிய இனங்களை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதற்கான ஒரு அணுகுமுறையாக அது தெரியுது. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நாம் இருக்க வேண்டும். யாம் வந்து பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிவாரி மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாடு. நாம் இங்கு அவரவர் மாநிலங்களில் நம்முடைய ஆட்சி மொழியாக அந்தந்த தாய்மொழி நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசும் இந்திய அரசு என்கிற ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த அரசுக்குள்ளே இணைப்பு மொழி என்ற ஒன்று தேவைப்படுகிறது. இந்த இணைப்பு மொழியாக நிச்சயமாக ஆங்கிலம் தான் இருக்க முடியுங்கிறது நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்போ இந்த யூபிஎஸ்சி போன்ற மத்திய பணிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு இணைப்பு மொழி அறிவே இல்லாமல் வரலாம் என்பது ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அது குறித்து நீங்க எதாவது சொல்லணுமா? அதான் இணைப்பு மொழி, அரசுகளுக்கு இடையிலான இணைப்பு மொழி பற்றி சொல்கிறாரு. பொதுவாக வந்து இணைப்பு மொழி லிங்க் லாங்குவேஜ் என்பது ஒற்றை மொழியாக இருக்க தேவையில்லை, ஒற்றை மொழியாக இருப்பதும் இல்லை. உதாரணமாக தமிழ்நாடும் கேரளாவும் தமிழிலோ மலையாளத்திலோ உறவு கொள்வதற்கு பதில் எதற்காக ஆங்கிலத்திலோ இந்தியிலோ உறவு கொள்ளணும்? மொத்தத்தில் அரசமைப்பே அப்படிப்பட்ட ஒரு குளறுபடி. அரசமைப்பில் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்கிறார்களே தவிர லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி பற்றி எந்த இடத்திலும் எந்த குறிப்பும் இல்லை. மொத்தத்தில் அந்தந்த மாநில மொழிகள், இந்தியா பல மொழிகளை இணைப்பு மொழிகளாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒற்றை இணைப்பு மொழி தேவையில்லை. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.